Hi guys, welcome to Muprai Training Academy. So இங்க 0.75 அப்படின்னு சொல்லிட்டு மேல இந்த மாதிரி பார் கொடுத்திருக்காங்க. சோ இந்த கணக்கு எப்படி சார் சால்வ் பண்றதுன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை நம்பருக்கு மேல பார் இருக்குன்னு பாருங்க. எத்தனை நம்பருக்கு மேல பார் இருக்குன்றத நல்லா நோட் பண்ணிக்கணும். இப்ப ரெண்டு நம்பருக்கு மேல பார் இருக்கு. முதல்ல எந்த நம்பர் மேல பார் இருக்கோ அதை எழுதிருங்க. ஏன்னா இது டெசிமல்ல இருக்கு, இதை நான் பிராக்ஷனா மாத்த போறேன், அதாவது பின்னமா மாத்த போறேன். புரியுதுங்களா? தசமத்துல இருக்கிறத பின்னமா மாத்த போறேன். அப்ப எந்த நம்பர் மேல அவங்க பார் போட்டிருக்காங்களோ அந்த நம்பரை எழுதிருங்க. எத்தனை நம்பர் மேல போட்டிருக்காங்க? ரெண்டு நம்பர் மேல போட்டிருக்காங்க. அப்ப ரெண்டு நம்பர் மேல போட்டிருந்தா கீழே 99, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. சரியா? எத்தனை நம்பர் மேல போட்டிருக்காங்களோ அத்தனை 9 போட்டுக்கணும். சோ 99 முடிஞ்சிச்சு. இப்ப அதே மாதிரி கீழே இருக்கிற கேள்வி 0.451 பார் கொடுத்திருக்காங்க. எந்த நம்பர் மேல எல்லாம் பார் போட்டிருக்காங்க? 451. இப்ப எத்தனை நம்பர் மேல போட்டிருக்காங்க? 3 நம்பர் மேல. சோ 999. ஓகேவா? 3 9 போட்டுட்டா முடிஞ்சிச்சு. அப்ப இந்த மாதிரி ஒரு பின்னத்தை தசமத்துல கொடுத்துட்டு பின்னமா மாத்த சொல்றாங்க, டெசிமல் டு ஃபிராக்ஷன் சொல்றாங்கன்னா இனிமே கன்ஃபியூஸ்ல ஆக வேணா, டக்குன்னு போட்டுடலாம். சரிங்க சார், பார எல்லாத்து மேலயும் போடாத இந்த மாதிரி ஒரு நம்பரை விட்டுட்டு போட்டா நான் என்ன பண்ணட்டும், அங்க எனக்கு கத்து கொடுங்க அப்படின்னா, ஆமா பாருங்கம்மா, இங்க வந்து பார வந்து ரொம்ப எல்லாம் பண்ணல. இப்ப 248 இருக்கு, ஆனா அவன் 4 8க்கு மேல மட்டும் தான் பார் கொடுத்திருக்கான். அதனால வெறும் 48 தான் எழுதணுமானா கூடாது. என்ன நம்பர் இருக்கோ அது அப்படியே தான் எழுதணும். பூஜ்ஜியத்துக்கு பக்கத்துல, புள்ளிக்கு பக்கத்துல என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எழுதிருங்க. இப்போ எல்லாத்துக்கும் மேலயும் பார் இருந்துச்சுன்னா நான் கீழே 9 9 9 போட்டுருவேன். ஆனா இங்கதான் ஒரு நம்பர் மேல பார் இல்ல. அப்ப எந்த நம்பர் மேல பார் இல்லையோ அதை மைனஸ் பண்ணிக்கோங்க. புரியுதா? எந்த நம்பர் மேல பார் இல்லையோ அதை அந்த நம்பரோட மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிட்டு இப்ப எத்தனை நம்பருக்கு பக்கத்துல பார் இருக்கு? 90. ரெண்டு நம்பருக்கு பார் இருக்கா? அப்ப ரெண்டு நம்பருக்கு நான் 9 போட்டுட்டு பாரே இல்லாத ஒரு நம்பருக்காக நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா பூஜ்ஜியத்தை சேர்த்துக்க போறேன். புரியுதா சொல்றது? பாரே இல்லாத ஒரு நம்பருக்காக பூஜ்ஜியத்தை சேர்த்துக்க போறேன். அப்போ இங்க மேல என்ன வந்துச்சு? 248 மைனஸ் 2 என்ன வரும்? 246. அப்ப கீழே என்ன வரும்? 990. இவ்வளவுதாங்க ஆன்சர். புரியுதா? அப்ப பாரே இல்லாத நம்பருக்காக ஒரு 0 சேர்த்து பார் இருக்கிற நம்பருக்காக 2 9 போட்டுட்டேன். மேல இருக்கிற நம்பர் அப்படியே எழுதிட்டு எந்த நம்பருக்கு பார் இல்லையோ அதை மைனஸ் பண்ணி எழுதிக்கிட்டேன். இவ்வளவுதான். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ரொம்ப ஈஸி இல்ல? இதை மறக்காம என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. புரியுதா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இணைந்திருங்க, தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.